அனைவருக்கும் அன்பு வணக்கம். படிச்சவன் சூதும் வாதும் பண்ணா ஐயோன்னு போவான். மகாகவி பாரதியோடைய வாக்கு. திமுக நிறைய படிச்சவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, நாங்க தமிழர்களை படிக்க வச்சதே நாங்க தான் அப்படின்லாம் அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகள்லாம் கூட அவங்க போட்ட பிச்சை அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. அப்படி இருந்துச்சு அவங்க படிக்காம இருப்பாங்களா? ஆனா பாருங்க, பட்சத்தோட இல்லாம ஏதோ சூதுவாது பண்ணிக்கிறாங்க போலகுது. அதனாலதான் இன்னைக்கு ஐயோன்னு போயிட்டாங்க. இதில் சில நண்பர்களுக்கு சந்தேகம் வரல, என்ன சார் ஐயோன்னு போயிட்டாங்க, கட்சி அப்படியே தான் இருக்குது. இதில் இன்னைக்கு கூட சில பேர் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. அது பாருங்க, அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவ்வளோதான் திமுக என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சாங்க. இல்லாமல் போயிடுச்சா? எமர்ஜென்சி காலகட்டத்துக்கு பிறகு இனிமேல் திமுகவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லாமையா போயிடுச்சு. 76லேருந்து 89 வரைக்கும் ஆட்சி பக்கமே வரவிடலை எம்ஜிஆர் அவர்கள். என்ன திமுக காணாம போயிடுச்சா? எத்தனை தோல்விகள் எல்லாவற்றையும் சந்தித்து பீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் புத்துணர்ச்சியுடன் எழுந்து வரும் ஒரு கட்சி திமுக அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தான். ஆனா அந்த கால இடைவெளி அப்படின்றது தான் ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இந்த விசிகா கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்ற பேச்சு முதல்ல வந்தப்போ ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, திமுக இங்கே ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க, அவங்க கையில் தாவேகா சிக்கி கொண்டு விட்டது அப்படின்னாங்க. பட் அன்னைக்கே நாம சொன்னோம், இல்லை தாவேகாவாண்டா தான் இவங்க சிக்கிக்கினாங்க அப்படின்னு. அது இன்னைக்கு நிரூபணமாகி விட்டது நண்பர்களே. நான் இன்டர்வியூ போகும்போதெல்லாம் கேட்பாங்க, என்ன சார் திரும்ப அவர்கள் திருப்பி சொல்றாரு, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கின்றோம், திமுக விட்டு வெளில போகல அப்படின்லாம் சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகள் அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க, அவங்க ஆட்சியிலையும் பங்கேற்க மாட்டார்கள். அப்படி இருக்குச்சு நீங்க கூட்டணி கட்சிகள்லாம் திமுக விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்த்துட்டோம்ல. இப்போ அந்த வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்ற விஷயத்துக்கு திரும்ப அவர்கள் என்ன சொன்னாரு, கம்யூனிஸ்டுகள் முதல்ல முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் திரும்ப அவர்கள் முடிவை அறிவிக்கின்றார். ஆனா அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு வந்தாரு, இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் அவங்களது முடிவை எங்களது முடிவு ஒத்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவங்க சேருவதாக ஆதரவு கொடுப்பதாக முடிவெடுத்து விட்டார்கள். நாங்களும் அதே முடிவு அப்படின்னாங்க. இப்ப நான் கம்யூனிஸ்டுகள் மந்திரி சபையில சேர்றோம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்களா? இப்ப மட்டும் ஏன் அப்படி அந்த ஒத்த முடிவு இல்லாமல் மாறுபட்ட முடிவு எடுத்திருக்காங்க? சரி, அது இருக்கட்டும். இப்ப வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பதவியேற்று இருக்கின்றார். சமீப காலங்கள், அதாவது அந்த தேர்தலுக்கு முந்தைய காலகட்டங்களில் தாவேகாவையும் அதன் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிட்டு வந்தார். சேனல் டிபேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தார் தாவேகா மீதும் விஜய் அவர்கள் மீதும். ஆனா இன்றைக்கு அவரே போயிட்டாங்க, மந்திரியாக சேர்ந்து விட்டார். இந்த விமர்சனத்திலேயே கொடுமையான விமர்சனம் என்ன அப்படின்னா, RSS பாஜகவுடன் அவர்களை இணைத்து பேசியதுதான். இந்த பாஜக RSS தான் தாவேகாவை இந்த மாதிரி உருவாக்கி இருக்கின்றது அப்படின்னு கருத்தும் சொன்னாங்க. திரும்ப அவர்கள் நாத்தாக்கா அவங்களையும் சேர்த்துக்கிட்டார். நாத்தாக்கா தாவேகா இரண்டுமே RSS பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாரு. இப்ப RSS பெற்ற பிள்ளைகளோடு நீங்க போய் கூட்டணி வச்சுன்னு மந்திரி ஆகிறீங்களே, அப்ப என்ன திரும்ப அவர்கள் RSS உடன் இணைந்து விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சரி, இப்போ வன்னியரசு அவர்கள் மந்திரி பதவி ஏற்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் ராசா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாருங்க. ஆபாசமான அருவருக்கத்தக்க ஒரு ட்வீட். அப்கோர்ஸ் அண்ணன் ராசா அப்படின்னாலே அதுக்கு மேல நம்ம சொல்ல வேண்டாம். எதற்காக இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டார் அப்படின்னு தெரியல. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வன்னியரசு அவர்கள் பதவியேற்றதுக்கு வாழ்த்து தான் தெரிவித்திருக்கின்றார். அதுக்கப்புறம் இன்னொன்னும் சொல்லியிருக்கார், அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் அவங்க முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இருக்கின்றது, அதெல்லாம் கண்ணியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது மேல் மட்டத்தில் எதுவுமே கடுமையா விமர்சனம் வைக்கல அப்படின்னும் போது ராசா அவர்கள் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டு அதை இப்போ டெலீட் பண்ணிட்டும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, பதிலே சொல்லாமல் போறார். அதில் ஏதோ ஒன்று மட்டும் காதில் விழுந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னும் போது தமிழ் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொன்னதா காதில் விழுந்தது. மற்றபடி எதுவும் விளக்கம் கொடுக்கவில்லை. ஏங்க, நீங்க சொன்னது நியாயம்தான், அது தப்பு இல்லைன்னு சொன்னா அந்த ட்வீட்டை ஏன் டெலீட் பண்ணணும்? பத்திரிகையாளர்கள்ட்ட ஆமா நான் சொன்னேன், இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்கணும். எதற்காக இந்த மாதிரி ஓட வேண்டும் அப்படின்னு எனக்கு தெரியல. தேர்தலுக்கு முன்னாடி ராசா அவர்கள் கட்சி நிர்வாகிகளிடம் பேசியதாக, அது என்னவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசினது அப்படின்லாம் வேற சொல்றாங்க. ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுங்க. அதனைத் தொடர்ந்து தேர்தல் சமயத்துல அவருக்கும் சில தொகுதிகள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவரை யாரும் கட்சியில பிரச்சாரத்துக்கு அழைக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அவர் எங்க பிரச்சாரம் பண்ணார் அப்படின்றதும் பெரிய அளவில் தெரியல. ஒருவேளை சரி, கட்சி இனிமே துளிர்ப்பதற்கு இந்த ஒரு ஃபோர்சேபிள் ஃபியூச்சர், அதுல எந்த விதமான
வாய்ப்பும் இல்லை. அதனால உள்ளுக்குள்ள இருந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் நாராசா அவர்கள் முடிவெடுத்துட்டாரா? ஏன்னா அவ்வளவு அருவருக்கத்தக்க அந்த ட்வீட், அதுவும் விசிகா கூட்டணி கட்சிகள் மீது அப்படி போடுறது அப்படின்றது வந்து தலைமையின் கட்டுப்பாட்டை மீறிய செயலாதான் நான் பார்க்கிறேன். இது நிச்சயமா ஒரு பெரிய பேக்லாஷை உண்டாக்கும் தெரிஞ்சும் அவர் போட்டிருக்காருன்னா, இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இப்ப அதிமுக கூட்டணியில் விசிகா இருந்து அவங்க அந்த பக்கம் போயிருந்து அதிமுக இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்கன்னு சொன்னா, இந்நேரத்துக்கு பார்த்தீங்களா RSS பாசிச முகத்தை அதிமுக காண்பித்து விட்டது, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் மந்திரி ஆறாரு, அதை பொறுக்க முடியாமல் இவங்க இந்த மாதிரிலாம் அவதூறு பிரச்சாரம் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இல்ல இதே மாதிரி ஒரு ட்வீட் பாஜகவிடம் இருந்து வந்திருந்தது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பை இவங்க திமுகல கொடுத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் நாராசா அவர்கள் போற போக்கில் அதுவும் பெண்களை இழிவுபடுத்துவது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. பட் அதை டெலீட் பண்ணிட்டாருனோடனே சரி விட்டுருங்கோ அப்படின்னு சில பேர். ஒருவேளை உள்ளுக்குள்ள இருந்தே ராக்கிங் த போட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. நான் ஏன் திருப்பி திருப்பி திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்றேன்னா இதுதான் காரணம். ஒன்று, கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்காங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு அவங்களும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். என்ன நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சி, இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்க. ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் 5 கோடி 10 கோடி கொடுத்தீங்கன்னா மொத்தமாக வாங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தமா? ஏதோ அப்படி கொஞ்சம் லீஸு கொடுத்துருப்பாங்க, அதை விட்டுட்டு எதுவும் எப்போ கொடுத்தது அதெல்லாம் இப்போ கணக்கு வச்சுட்டு இருக்க முடியுமா? அவங்களுக்கு தேவைப்பட்டது ரைட்டு இல்லை, அதாவது கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே போய் ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க என்ன மந்திரியாக ஆகிட்டாங்க? நான் உங்களோட தான் இருக்கணும் ஏதாவது சட்டமா? 15-10 அது என்ன பர்மனன்ட் பாண்டா? அது மாதிரிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ அவங்களும் கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் மேலே இந்த மறுபடியும் அந்த மந்திரி சபை பதவி ஏற்பும் போது முதல்ல வந்தே மாதரம் பாடப்படுகின்றது, தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் அப்படின்னும் போது முதல் முறை பதவி ஏற்கும் போது கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இது என்னது, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படி இப்படின்னாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஆயிருக்கு அப்படின்னும் போது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, கொடுத்தாங்க பாருங்க ஒரு முட்டு. அதாவதுங்க பிப்ரவரி மாதம்தான் அது ஒரு சட்டம் போட்டிருக்காங்களாம். அதன்படி ஆளுநர் கலந்துக்கிற நிகழ்ச்சியிலெல்லாம் வந்தே மாதரம் தான் முதல்ல பாடணுமா. இந்த விளக்கத்தை எங்ககிட்ட கொடுத்தாங்க. அதே மாதிரி இதை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு அந்த 23ஆம் புலிகேசி டைலாக் தான் ஞாபகம் வருது. ஏங்க முதல் தடவை இந்த பிரச்சனையை நீங்கள் கலப்பும் போதே என்ன மாதிரி எத்தனையோ சாதாரண மனிதர்கள் சோசியல் மீடியாவில் நிறைய சொல்லியிருந்தாங்க, அது பாருங்க இது ஏற்கனவே சட்டம் வந்துச்சு பிப்ரவரியில், இப்படித்தான் பண்ணி ஆகணும், அதை நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு. பாருங்க, நாங்கள்லாம் ஆம் ஆத்மி, நீங்கள் அரசியலில் இருக்கின்றவர்கள், அப்போ உங்களுக்கு இந்த சட்டம் என்ன அதெல்லாம் தெரிய வேணாம? இப்போ விளக்கம் கொடுத்தவொடனே சரி விளக்கம் கொடுத்துட்டாங்க. சரி, நான் கேட்குறேன், கேரளாவில் பதவியேற்பு நடந்தது இல்லை, அப்போ என்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணாங்க? அங்கே இருக்க சகாவுக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்களா? ஏன் இங்கே மட்டும் போட்டு கொடன்னு கொஞ்சம் நிற்கிறீங்க நீங்கள்? ஸோ இதில் இருந்தே தெரிந்து விட்டது, இனிமே அந்த தோழமை சுட்டு எப்படி திமுக ஆட்சியில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்க போகிறாங்க. அதுவும் இந்த ட்வீட்டு, அதற்கு அவங்க தரப்பில் இருந்து விளக்கம், அதெல்லாம் பார்க்கும்போது இனிமே கம்யூனிஸ்டுகள் அப்படின்றவங்க குறைந்தபட்சம் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக பக்கம் வரப்போறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் திமுக நிலைமையை பார்த்து அங்கே இருக்கவங்களே எங்கே போவாங்கன்னு தெரியாது. அப்புறம் தானே மற்ற கட்சிகளை பற்றி பேசுறது. இல்லை சொல்லலாம் சார், திமுக அவ்வளோ சுலபத்தில் அழிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் திமுகவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்குங்க. அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு விட்டது, அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. திமுக மைனாரிட்டிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்க தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அது அப்படியே பெருவாரியாக தாவேக்கா பக்கம் போய்விட்டது. அண்ணன் திரும்ப சொல்றதை நம்புங்க, நான் சொல்றதை கூட நீங்க நம்ப வேண்டாம். இதுதான் இப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கின்றது. கூட்டணி கட்சி போனதோட இல்லாம ஒட்டுமொத்த சப்போர்ட் பேஸே அண்ணாண்ட பக்கம் போயிடுச்சு. இப்ப அதை எப்படி திருப்பி கொண்டு வருதுன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்காங்க திமுகல. பாராளுமன்ற தேர்தலில் தான் அது தெரிய போகுது. ஏதோ அதிமுகவுக்காவது பாஜக அப்படின்ற ஒரு பலம் இருக்கின்றது. இவங்களுக்கு யார் இருக்காங்க? அதிமுகவோட சேரலாம்னா பாஜக குறுக்க இருக்குது, நாங்க அவங்களோட சேர்ந்துக்கிறோம், கிட்ட வராது அப்படின்னு தன்னந்தனியா நிராயுத பாணியாக கூட்டணி கட்சிகளும் இல்லாம அவங்களுடைய சப்போர்ட் பேஸும் இல்லாம 29 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகின்றது திமுக. எல்லாம் அதிமுக அழிஞ்சு போயிடுச்சு, ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லி நிற்கிறேங்க. 29ல தான் தெரிய போகுது, இங்க இல்ல அது அங்கதான் அப்படின்னு.
கூட்டணி கட்சிகள் வெளில போனால் இந்த மாதிரி அருவருக்கத்தக்க வகையில் பேசுறது வந்து ரொம்பவே அநாகரிகம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். பட் வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஆராசா அவர்கள் ட்வீட் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி இப்படி தான் பேசுவார் அவர். பேசிட்டு இப்போ அதை டெலீட் பண்ணிட்டும் போயிட்டாரு. ஆனால் எல்லா பழியும் திமுக மீது தானே. சரி, இது ஒரு பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த டெண்டர் இது அப்படின்னு சொன்னாங்களே, சிபிஐ கிட்ட போயிருக்கு. இப்போ அந்த டெண்டரை ரத்து பண்ண போகிறோன்னு மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. 8 லட்ச ரூபா அதை 13 லட்ச ரூபா ஊற்று வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இவங்க தான் மறுபடியும் ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படின்னு 1 வருஷம் 2 வருஷத்துக்கெல்லாம் வந்து டெண்டர் விட்டு அவங்க ஏதோ வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவருக்கு எதிராக ஏதோ ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குதுங்க. நாம கூட அன்னைக்கு கேட்டிருந்தோம், எங்க கேர்னர் அவர்களுக்கு எதிரான எஃப்ஐஆர் இடியில் அவ்வளோதான் சொல்லியிருந்தாங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க, சுப்ரீம் கோர்ட்லாம் போனாங்க, அதை பண்ண வேண்டியதானே அப்படின்னு. தாவேக்கால வந்து அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்த உடனே இதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தெளி வச்சு அடிக்கிற மாதிரி சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம் அப்படின்னு. இதை நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். இடியில் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்களாம் சீஃப் மினிஸ்டருக்கு, இது மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மீது விசாரணை, அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு. ஏங்க, திமுகவில் மசோதாக்களுக்கு கவர்னர் அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னும் போது, இல்லை அரசியல் சட்டப்படி கால அவகாசம்லாம் கிடையாது, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னும் போது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. போயிட்டு கவர்னராக இருந்தாலும் இன்டெஃபினிட்டாக அவர் வந்து அதை டிலே பண்ண முடியாது, இவ்வளோ நாளைக்குள்ளே டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு டைம் ஃப்ரேம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அண்டு ஒரு 10 மசோதாக்கள் நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து அந்த காலம் தாண்டி விட்டதுனால அது வந்து அமலுக்கு வந்து விட்டதாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அப்படின்னு தீர்ப்போட வந்து நின்றாங்க. எங்க கவர்னர் விஷயத்திலேயே அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கான விசாரணை அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா இவ்வளவுதான் உங்க டக்கா. ஸோ அவங்க அவ்வளோ டிலே பண்ணும்போது ஒரு வாரமோ 2 வாரமோ தாவேக்கா டிலே பண்ணி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா தப்பே கிடையாது. ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதானே எல்லாரோடைய நோக்கமோ. இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, ஒரு 2 வாரம் பொறுக்க மாட்டோமா? அடுத்தது கேர்னர் அவர்களுக்கு எதிரான அந்த எஃப்ஐஆர். சரி, இந்த 2 பேரோட போகுமா இல்லை இன்னும் எத்தனை பேர்லாம் வந்து வருவாங்களோ அதுவும் தெரியல. இப்போ திமுகக்கு மத்தளத்துக்கு 2 பக்கம் அப்படின்ற மாதிரி இது 3 பக்கம் 4 பக்கம்னு கூட சொல்லலாம். கூட்டணி கட்சி போயிட்டாங்க, இந்த சப்போர்ட் பேஸ் போயிடுச்சு, இப்போ கேஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வரப்போகுது. யார் எப்போ அப்ரூவ் ஆகலாங்களோ தெரியாது. இதில் உள்ளுக்குள்ளே இருந்து ராக்கிங் த போட் எத்தனை பேர் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் தெரியாது. இதுதான் சொன்ன 4 முனையில் தாக்குதல் திமுகவுக்கு அப்படின்னு. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த 25 பேர் வெளில போனாங்க இல்லையா, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். இன்னைக்கு அவருடைய அந்த பேட்டி பார்த்தேன். அடாங்கப்பா, இந்த மாதிரி ஒரு அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி நான் பார்த்ததே கிடையாது. அவர் சொல்றாரு, இது பிளவு இல்லை, ஒரு கருத்து வேறுபாடு, அவ்வளோதான். அது அம்மா ஆட்சியின் திட்டங்கள் தொடர வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அப்படியா? இப்போ யார் பேச கேட்டு அவங்க போனாங்கன்னு தெரியல. இப்போ பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து இவர்களை தகுதி நீக்க செய்ய வேண்டும் அப்படின்னு லெட்டர் கொடுத்ததா சொல்றாங்க. அப்படி கொடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னா அதை வந்து வித்ட்ரா பண்ணி ஆகணும். வித்ட்ரா பண்ணணும்னா 25 பேருக்கும் ஒட்டுக்கா வித்ட்ரா பண்ணாதான் அதை கன்சிடர் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு. இல்லை அதில் 3 பேர் இல்லை 4 பேர் விட்டுட்டு மீதி பேரில் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது அவைத்தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ, அதுக்கப்புறம் கோர்ட்டு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் எங்கேயுமே இல்லாமல் நின்றுனுக்கிறாங்க. நான் அவங்கள பற்றி கூட பெருசாக கவலைப்படலை. ஆனால் இவங்கெல்லாம் தாவேக்கால போவாங்க, அமைச்சர் ஆவார்கள் அப்படின்னு நினச்சிக்கின்னு நேற்று வரைக்கும் எடப்பாடியாரை ஆளுமை அப்படின்னு சொல்லியிருந்தவங்க நிறைய பேர் டகால்னு இது சி.வி. சண்முகம் அவர்கள் ஆளுமை அப்படின்னு, இல்லை எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆளுமை அப்படின்னு இப்படிலாம் வந்து நிறைய பேர் அப்படி இப்படி போனாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அதிமுகவில் வந்து எடப்பாடியாரின் கை தான் ஓங்கி இருக்கின்றது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கட்சி வந்து அவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் பாஜகவுடன் கூட்டணி தொடருமா அப்படின்னா தொடர்ந்தே ஆக வேண்டிய கட்டாயம். ஆனால் முன்ன மாதிரிலாம் பாருங்க, என்டிஏல தமிழகத்துக்கு இவர்தான் தலைவர், இவர்தான் முடிவெடுப்பார், இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. வேணும்னா ஒரு ஈக்குவல் பார்ட்னரா அப்படி ஒன்றா இருக்கலாம். இதுக்கு ஒத்துக்கிட்டா அதிமுக கூட்டணியில் தொடரலாம். அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் யார் தெரியுமா, எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கோம் தெரியுமா, நாங்களாம் அவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா திமுகவோட சேர வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. அதிமுக போன வழியில் இவங்களும் போக வேண்டியதுதான். அந்த அளவுக்கு விட்டுட மாட்டார் எடப்பாடியார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுவும் வந்து இனிமேல் மேலிடம் அப்படின்லாம் நடக்காது. இங்கே
பாஜக தான் முடிவெடுக்கும். இந்த பாஜகவிலையும் யார் முடிவெடுக்க போகின்றார் அப்படின்றத இன்னும் சில நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு அரசியல் களம். திமுக வந்து ஒன்றும் இல்லாமல் போய் நிற்குது. அது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கட்சியில் புரிஞ்சுக்கினாங்க. கட்சியுடைய ஆதரவாளர்கள், நடுநிலையாளர்கள் அவங்க வந்து வருகின்ற காலத்தில் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 29 இது வந்து அப்படியே தெள்ள தெளிவாயிரும், எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. சரி, இப்போ தாவேகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதாவது இந்த டெண்டர் விஷயமாகட்டும், இல்லை மற்ற முறைகேடுகளாகட்டும், அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நடவடிக்கைகள்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி அந்த மருத்துவமனையில் போயிட்டு ஆய்வு செய்த ஒரு பெண்மணி, அதுக்கு வந்து ஒரு சில அமைச்சர்களும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அரசு நிர்வாகத்தில் கட்சிக்காரங்க தலையிடக்கூடாது அப்படின்னு. ஒரு ஆச்சரியம் கவனிச்சிங்களா? இது என்ன பராபவ தமிழ் வருடம் இல்லையா? 60 வருடங்களுக்கு முன்னாடி இதே தமிழ் வருடத்துல தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அவங்க வந்த பிறகுதான் இந்த கரவேட்டி கட்டிங்கன்னு, தோளில் துண்டு போட்டுங்கன்னு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அரசு அலுவலகங்கள் வரைக்கும் கட்சிக்காரங்க நிர்வாகிகள் போயிட்டு அதிகாரம் செய்வது அப்படின்றது ஆரம்பிச்சதா சொல்லுவாங்க. இந்த 60 வருஷ சைக்கிள் அப்படின்றது மறுபடியும் அப்படியே திரும்பி வருவாங்க. இதே பராபவ வருடத்தில் இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. பட் அமைச்சர்கள் வந்து இது மாதிரி கண்டித்திருக்கின்றார்கள், இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஊடக விவாதங்களில் கலந்துக்கிறவங்க அது சரிதான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த அமைச்சர்களுடைய அந்த அறிவுறுத்தல், இந்த மாதிரி வந்து கட்சிக்காரங்க நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது அப்படின்றத வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு வேற யாரும் வேணாம். திமுக எந்த கஷ்டமும் பட வேண்டாம், இவங்களே அந்த கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்தது, இப்போ இந்த திமுக தரப்புலேருந்து உசுப்பேத்தி விடுவாங்க. நம்ம அன்றைக்கே பார்த்தோம், இதை எதிர்த்து பேசணும், அதை எதிர்த்து பண்ணணும் அப்படின்னு. இப்படிலாம் பண்ணால் மத்திய அரசாங்கத்தோட ஒரு மோதல் போக்கு, அதுக்கப்புறம் வந்து திருப்பி எத்தனை நாளைக்கு தான் வந்து மத்திய அரசாங்கம் நிதி வழங்கவில்லை இப்படியே சொல்லிட்டு இருக்க முடியும்? ஏன்னா ஏராளமான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ணாவினான்னு காசு வேணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த ஜிஎஸ்டி வருவாய் இதுதான் வந்து அதிகரிக்க வேண்டும். அப்போ வந்து கன்சப்ஷன் அதிகமாகணும், நிறுவனங்கள் நிறைய வரணும். ஏற்கனவே இங்கே வர வேண்டிய நிறுவனங்கள்லாம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு. இது என்னவோ திடீர்னு தாவேகா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அட்வான்ஸ்டு மீடியம் கம்பேட் ஏர்கிராஃப்ட் இது டெஸ்டிங் சென்டர் வந்து பார்த்தீங்களா, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு. எப்படிங்க இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 2 நாளில் முடிவெடுத்து 4வது நாள் அங்கே அடிக்கல் நாட்டி அங்கே திறந்துருவாங்களா? ஏன்னா திமுக இப்படி தான் ஒரு பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கிறாங்க. இது வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போதே அது நடந்து விட்டது. இப்போ அது இது வந்து திமுக அரசியல் செய்கிறார்கள்னா கரெக்டு, அவங்க அரசியல் தான் செய்வாங்க, அவியல் செய்ய மாட்டாங்க. ஏன்னா 10 நாளைக்குள்ள முந்தின ஆட்சியில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து இவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ அதுக்கான டெபிட்டையும் வந்து அனுபவிக்கத்தான் வேணும். அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. பட் திமுகவுடைய நிலைமை என்னன்னா, எது சொன்னாலும் ஆமாம் இவங்க ஊழல் அப்படின்னு சொன்னால் ஜனங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஆமாம் பண்ணியிருப்பாங்க இப்படிதான் நினைப்பாங்க. அந்த 40 வண்டி இத்தனை கோடிக்கு வாங்கினது அப்படின்றதும் அப்படி தான் ஆயிருக்குது. என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய அந்த ஹிஸ்டரி அப்படின்றது அப்படி இருக்குது. இது மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. இனியோ சில பாசிட்டிவ் சிக்னல்ஸ் நல்லாவே தெரியுது தாவேக்கால. பட் இது தொடர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் நமது வேண்டுகோள். ஏதோ வந்த புதுசில் ஏதோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் திமுகவை விட மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மேலே கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் மேலேருந்து கீழே விழும்போது புதேர்னு சத்தம் கேட்கும். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.